உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட் பார்ட் 4 செக்ஷன் 4 தலைப்பு காலை மனதை வென்றால் நாள் முழுவதையும் வெல்லலாம். முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட் மனவியல், நரம்பியல் அறிவியல், பழக்க உருவாக்கம் மற்றும் நடைமுறை வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் ஓப்பனிங் அதிகாலை 5 மணி. 2 வீடுகள். முதல் வீட்டில் அலார்ம் அடிக்கிறது. அவர் ஸ்னூஸ் பண்றாரு. மீண்டும் அலார்ம். மீண்டும் ஸ்னூஸ். எழுந்தவுடன் மொபைல், மெசேஜஸ், நியூஸ், சோஷியல் மீடியா. காலை ஆரம்பிக்கும் முன்பே மனம் சோர்ந்து போய்விட்டது. 2வது வீடு. அலார்ம் அடிக்கிறது. அவர் மெதுவாக எழுகிறார். ஜன்னலை திறக்கிறார். குளிர்ந்த காற்றை சுவாசிக்கிறார். ஒரு ஆழ்ந்த மூச்சு, ஒரு சிறிய புன்னகை, ஒரு நன்றி. அந்த நாள் அவரை தேடி வரவில்லை. அவர் அந்த நாளை உருவாக்க ஆரம்பித்தார். நண்பர்களே, நீங்கள் காலையை எப்படி தொடங்குகிறீங்களோ அப்படித்தான் உங்கள் மனம் அந்த நாளை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு கேள்வி, உங்க காலை உங்க கட்டுப்பாட்டுலா அல்லது நோட்டிபிகேஷன்களின் கட்டுப்பாட்டுலா? ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு இளம் மருத்துவர், அவருக்கு தினமும் ஸ்ட்ரெஸ். ஒரு நாள் அவரோட மூத்த மருத்துவர் கேட்டார், காலையில முதல் 15 நிமிடம் என்ன பண்றீர்கள்? அவர் சொன்னார், போன் பார்க்கிறேன். மூத்த மருத்துவர் சிரித்தார். அப்படி என்றால் உங்கள் நாளை நீங்க தொடங்கவில்லை, மற்றவர்கள் தொடங்கிவிட்டார்கள். முக்கியமான உண்மை, காலையின் முதல் சில நிமிடங்கள் மனதிற்கு வெற்று பலகை போன்றது. அதுல நீங்கள் என்ன எழுதுகிறீர்களோ அதன் தாக்கம் நாள் முழுவதும் இருக்கும். மார்னிங் ரீசெட் ரிச்சுவல் 15 மினிட்ஸ். முதல் 2 நிமிடம் அமைதி. எழுந்தவுடன் உடனே மொபைல் வேண்டாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஜன்னலை திறக்குங்கள். உங்களை நீங்கள் உணருங்கள். அடுத்த 3 நிமிடம் நன்றி மனதில் அல்லது ஒரு குறிப்பேட்டில் 3 விஷயங்கள். இன்று எதற்காக நான் நன்றி சொல்கிறேன்? அடுத்த 5 நிமிடம் உடல் சிறிய ஸ்ட்ரெச்சிங், நடை, மெதுவான உடற்பயிற்சி. உடல் விழித்தால் மனமும் விழிக்கும். கடைசி 5 நிமிடம் மனம். இந்த 3 கேள்விகளை எழுதுங்க. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு வேலை என்ன? இன்னைக்கு நான் எந்த மனிதராக இருக்க விரும்புகிறேன்? இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையை கொஞ்சமாவது நல்லதாக்க போகிறேன்? சைக்காலஜி இன்சைட். உங்கள் காலை தெளிவாக ஆரம்பித்தால் மூளை முக்கியமான விஷயங்களை முன்னுரிமைப்படுத்தும். குழப்பமாக ஆரம்பித்தால் நாள் முழுவதும் அதே குழப்பம் தொடரும். ஒரு சின்ன சிரிப்பு. ஒருத்தர் சொன்னார், எனக்கு காலையில நேரமே கிடைக்காது. நான் கேட்டேன், நேத்து இரவு 1 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தது யாரு? சிறிய சிரிப்பு. நேரம் இல்லாததல்ல, முன்னுரிமை இல்லாதது. ஃபேமிலி எக்ஸாம்பிள். ஒரு குடும்பம் ஒரு புதிய பழக்கம் ஆரம்பித்தது. காலை ஒவ்வொருவரும் ஒரு நல்ல வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டும். காலை வணக்கம், இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கட்டும், நான் உன்னை நேசிக்கிறேன். 3 மாதங்கள் கழித்து அந்த வீட்டின் சூழ்நிலை மாறிவிட்டது. பிசினஸ் எக்ஸாம்பிள். ஒரு நிறுவனத்தின் தலைவர் முதல் மீட்டிங்ல வேலையை பத்தி பேசல. அவர் கேட்டாரு, இன்றைக்கு யாருக்கு உதவி தேவை? அந்த ஒரு கேள்வி அந்த நிறுவனத்தின் பண்பாட்டை மாற்றியது. ஈவினிங் ரீசெட் ரிச்சுவல். இரவும் அவ்வளவு முக்கியம். தூங்குறதுக்கு முன் 15 நிமிடம் உடனே ஓண்டு ஸ்கிரீன் ஆஃப். 2 இன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயங்கள். முடி, நான் இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டேன்? நான் யாரையாவது காயப்படுத்தினேனா? தேவைப்பட்டால் நாளை மன்னிப்பு கேட்பேன். 5 3 ஆழ்ந்த மூச்சு. அமைதி, தூக்கம். அறிவியல் விளக்கம். தூங்குவதற்கு முன் நீங்கள் பார்க்கும், கேட்கும், சிந்திக்கும் விஷயங்கள் மனதில் ஆழமாக பதியும். அதனால் இரவில் சண்டை வீடியோக்கள், பயம் தரும் செய்திகள், முடிவில்லாத ஸ்க்ரோல், இவை தூக்கத்தின் தரத்தை பாதிக்கலாம். ஒரு கிராமத்து கதை. ஒரு வயதான விவசாயி சூரியன் மறைந்த பிறகு வயலுக்கு போகவில்லை. ஒருவர் கேட்டார், ஏன்? அவர் சொன்னார், மண்ணுக்கும் ஓய்வு வேணும், எனக்கும் ஓய்வு வேணும். நண்பர்களே, நிலம் ஓய்வெடுக்கிறது, மரம் ஓய்வெடுக்கிறது, இயற்கை ஓய்வெடுக்கிறது. மனிதன் மட்டும் 24 மணி நேரமும் ஓட முடியாது. ஆடியன்ஸ் எக்ஸசைஸ் இப்பொழுது. ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலே எழுதுங்கள், என் காலை பழக்கம், அதன் கீழே நாளை முதல் செய்யப்போகும் 5 விஷயங்கள். அடுத்ததாக என் இரவு பழக்கம், தூங்குவதற்கு முன் செய்யப்போகும் 5 விஷயங்கள். ஒரு ஆழமான கதை. ஒரு சிற்பியிடம் கேட்டார்கள், உங்கள் சிறந்த படைப்பு எது? அவர் சிரித்தார். நாளை. ஏன்? நான் தினமும் என்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, உங்களுடைய
காலை பழக்கம் உங்களை செதுக்குகிறது. உங்களுடைய இரவு பழக்கம் உங்களை புதுப்பிக்கிறது. ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ் ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. ஒவ்வொரு சூரிய உதயமும் இயற்கை சொல்லும் செய்தி, நேற்று முடிந்தது, இன்று மீண்டும் ஆரம்பிக்கலாம். அதேபோல் ஒவ்வொரு இரவும் ஒரு அழைப்பு, இன்றைய சுமையை இறக்கி வை, அமைதியாக ஓய்வெடு. 21 நாள் மார்னிங் அண்ட் ஈவினிங் சேலஞ்ச். அடுத்த 21 நாட்கள் காலை ஃபோன் இல்லை முதல் 15 நிமிடம். மூச்சு நன்றி உடற்பயிற்சி நோக்கம். இரவு ஸ்கிரீன் ஆஃப். நன்றி ரிஃப்ளெக்ஷன். மன்னிப்பு அமைதி. 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் மனநிலையில் கண்கூடாக மாற்றம் தெரியும். சம்மரி. இன்று நாம் கற்றது: காலை மனநிலை நாள் முழுவதையும் பாதிக்கிறது. முதல் 15 நிமிடமும் கடைசி 15 நிமிடமும் மிகவும் முக்கியம். மார்னிங் ரீசெட் மற்றும் ஈவினிங் ரீசெட் மன அமைதியை உருவாக்கும். சிறிய தினசரி சடங்குகள், ரிச்சுவல்ஸ் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும். ஒழுங்கான காலை மற்றும் இரவு பழக்கம் மன அழுத்தத்தை குறைத்து தெளிவை அதிகரிக்கும். கியூரியாசிட்டி ஃபார் நெக்ஸ்ட் செக்ஷன். அடுத்த பகுதியில் வாழ்க்கையில் விட வேண்டிய 10 விஷயங்கள். பிடித்துக் கொண்டிருப்பதே பல வழிகளின் காரணம். குற்ற உணர்வு, தேவையற்ற கவலை, ஒப்பீடு, பழிவாங்கும் மனநிலை, கட்டுப்படுத்தும் ஆசை, எதிர்பார்ப்புகள். இவற்றை எப்படி விடுவது என்பதை ஆழமான கதைகள், உளவியல் மற்றும் நடைமுறை பயிற்சிகளுடன் பார்க்கப் போகிறோம். பார்ட் 4 தொடரும். உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட். பார்ட் 12 செக்ஷன் தலைப்பு: வாழ்க்கையில் விட வேண்டிய 10 விஷயங்கள். பிடித்துக் கொண்டிருப்பதே பல வழிகளின் காரணம். முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட். மனவியல், உணர்ச்சி நுண்ணறிவு, நடைமுறை வாழ்க்கை மற்றும் உள்ளார்ந்த மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் ஓப்பனிங். ஒரு மனிதர் ஒரு பெரிய பையை தூக்கி கொண்டு நடக்கிறார். அந்த பையில் கற்கள். ஒவ்வொரு கல்லிலும் ஒரு வார்த்தை: கோபம், கவலை, பழிவாங்குதல், குற்ற உணர்வு, ஒப்பீடு, பயம். சில தூரம் நடந்த பிறகு அவர் சோர்ந்து விட்டார். ஒரு முதியவர் கேட்டார், ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய்? அவர் சொன்னார், இந்த பை ரொம்ப கனமா இருக்கு. முதியவர் சிரித்தார். அந்த பையை உன்னிடம் யார் கொடுத்தது? அவர் அமைதியாக நின்றார். சில நொடிகள் கழித்து மெதுவாகச் சொன்னார், நானே. நண்பர்களே, வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை சோர்வடைய வைப்பது வெளிப்புற சுமை அல்ல, உள்ளே விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் சுமை. இன்று வாழ்க்கையை இலகுவாக்கும் விட வேண்டிய 10 விஷயங்களை பார்ப்போம். 1. எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஆசை. ஒரு கதை. ஒரு தந்தையும் மகனும் ஒரு கழுதையுடன் பயணம் செய்தார்கள். முதலில் இருவரும் நடந்தார்கள். மக்கள் சொன்னார்கள், கழுதை இருக்கே, ஏன் நடக்கிறீர்கள்? அப்பிறகு தந்தை மட்டும் ஏறினார். மக்கள் சொன்னார்கள், மகனை நடக்க வைக்கிறாரே. அப்பிறகு மகன் மட்டும் ஏறினான். மக்கள் சொன்னார்கள், மரியாதை இல்லாத பையன். இருவரும் ஏறினார்கள். மக்கள் சொன்னார்கள், பாவம் கழுதை. பாடம்: எல்லோரையும் மகிழ்விக்க முடியாது. உங்கள் மதிப்புகளுக்கு உண்மையாக வாழுங்கள். 2. கடந்த காலத்தை பிடித்துக் கொள்வது. கடந்த காலம் ஒரு புத்தகம். அதை படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அதற்குள்ளேயே குடியேறாதீர்கள். பிரிண்ட். ஒப்பீடு. மற்றவர்களின் சாப்டர் 20 உங்கள் சாப்டர் 3 உடன் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்த நேரம், தனித்த பயணம். 4. குற்ற உணர்வு. தவறு செய்திருந்தால் திருத்துங்கள், மன்னிப்பு கேளுங்கள், கத்துக்கொள்ளுங்கள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் உங்களை தண்டிக்காதீர்கள். ஒரு சின்ன சிரிப்பு. ஒருத்தர் சொன்னாரு, 10 வருடத்துக்கு முன்னாடி செஞ்ச தவற இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டேன், அந்த தவறு உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கா? சிறிய சிரிப்பு. 5. கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பது. மழை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. போக்குவரத்து உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. மற்றவர்களின் எண்ணங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் உங்கள் பதில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கலாம். ஆடியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தலைப்புகள் எழுதுங்கள். என் கட்டுப்பாட்டில் இருப்பவை: என் முயற்சி, என் வார்த்தைகள், என் மனப்பயிற்சி.
என் கட்டுப்பாட்டில் இல்லாதவை மற்றவர்களின் கருத்து. கடந்த காலம், வானிலை, அனைவரையும் மகிழ்விப்பது. இப்பொழுது 2வது பட்டியலை பார்த்து மெதுவாக சொல்லுங்கள், இதை நான் விடுகிறேன். 6. மன்னிக்காமல் இருப்பது மன்னிப்பு, மற்றவருக்கு பரிசு அல்ல, உங்கள் மனதுக்கான விடுதலை. 7. தேவையற்ற பயம், உண்மையான ஆபத்திற்காக தயாராகுங்கள், கற்பனை ஆபத்திற்காக. வாழ்க்கையை நிறுத்தாதீர்கள். 8. நான் போதுமானவன் இல்லை என்ற நம்பிக்கை இந்த உலகத்துல. உங்களைப் போல வேறு யாரும் இல்லை. உங்கள் மதிப்பு ஒப்பீட்டால் தீர்மானிக்கப்படுவதில்லை. ஃபேமிலி எக்ஸாம்பிள். ஒரு சிறுமி வீட்டிற்கு வந்து கேட்டாள், அம்மா, நான் அழகா இருக்கேனா? அம்மா சொன்னார், நீ அழகா இருக்கிறதுக்கு முன்னாடி நீ மதிப்புள்ளவள். அந்த ஒரு வாக்கியம் அவளுடைய வாழ்க்கையை மாற்றியது. 9. எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் என்ற பிடிவாதம் உறவில். வெல்வது முக்கியமல்ல, உறவை வெல்வது முக்கியம். சில நேரங்களில் நீ சொல்றது சரி என்று சொல்வது பல சண்டைகளை முடித்துவிடும். 10. நாளைக்கு தள்ளி போடுவது ஒரு நாள் என்பது பல கனவுகளின் கல்லறை. இன்று 5 நிமிடம் தொடங்குங்கள். சிறிய தொடக்கம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு ஆழமான கதை. ஒரு வயதான தோட்டக்காரர் ஒரு சிறுவனிடம் சொன்னார், வாழ்க்கை தோட்டம் மாதிரி. களைகளை பிடித்துக்கொண்டே இருந்தா பூக்களுக்கு இடம் கிடைக்காது. நண்பர்களே, கோபம், பயம், குற்ற உணர்வு, பழிவாங்குதல், இவை மனத்தின் களைகள். அவற்றை மெதுவாக அகற்றுங்கள். பிராக்டிக்கல் எக்ஸசைஸ். விடும் சடங்கு. இன்று இரவு ஒரு வெள்ளை காகிதம் எடுங்கள். மேலே எழுதுங்கள், இன்று முதல் நான் விட தீர்மானிப்பவை. பாரக 10 விஷயங்களை எழுதுங்க. அந்த காகிதத்தை மடித்து வையுங்கள். அடுத்த 30 நாட்கள் ஒவ்வொரு நாளும் படியுங்கள். அது உங்கள் மனத்திற்கு ஒரு புதிய திசை காட்டும். ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ். ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. ஒரு மரம் இலையுதிர் காலத்தில் பழைய இலைகளை விடுகிறது. ஏன்? புதிய இலைகளுக்கு இடம் தேவை. மனித வாழ்க்கையிலும் புதிய அமைதி வர பழைய சுமைகள் வெளியேற வேண்டும். டெய்லி சேலஞ்ச். அடுத்த 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை மட்டும் விடுங்கள். ஒரு பழைய வருத்தம், ஒரு தேவையற்ற கவலை, ஒரு குறை கூறும் பழக்கம், ஒரு எதிர்மறை வார்த்தை, ஒரு ஒப்பீடு. 10 நாட்கள் கழித்து உங்கள் மனம் இலகுவாக இருப்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். சம்மரி. இன்று நாம் கற்றது, வாழ்க்கையை கனமாக்குவது வெளிப்புற சுமை மட்டுமல்ல, உள்ளே பிடித்துக் கொண்டிருக்கும் மனச்சுமைகளும். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நமது பதிலை மாற்ற முடியும். மன்னிப்பு, நன்றியுணர்வு, ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவை மனத்தை இலகுவாக்குகின்றன. விடுவது தோல்வி அல்ல, அது உள்ளார்ந்த முதிர்ச்சி. பழைய சுமைகளை விட்டால்தான் புதிய வாழ்க்கைக்கு இடம் கிடைக்கும். பார்ட் 4 ஃபைனல் செக்ஷன். முன்னோட்டம். அடுத்த பகுதியில் பார்ட் 4 இன் மாபெரும் நிறைவு. அதில் மன அமைதிக்கான 40 நாள் மாற்றத் திட்டம், குடும்பம், வேலை, உடல்நலம், மனநலம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் வாழ்க்கை வடிவமைப்பு, உணர்ச்சி பூர்வமான டெட் டாக் நிறைவு. பார்ட் 1 முதல் பார்ட் 4 வரை கற்ற அனைத்தையும் இணைக்கும் சக்தி வாய்ந்த மாற்ற உரை. பார்ட் 1 ஃபைனல் செக்ஷன் தொடரும். உலகத்தரமான வெபினார் ஸ்கிரிப்ட். பார்ட் 4 ஃபைனல் செக்ஷன். தலைப்பு, அமைதியான மனம், வெற்றிகரமான வாழ்க்கை, புதிய மனிதராக உங்கள் மறுபிறப்பு. முற்றிலும் புதிய ஒரிஜினல் வெபினார் ஸ்கிரிப்ட். மன அமைதி, உறவுகள், உணர்ச்சி, நுண்ணறிவு மற்றும் நடைமுறை வாழ்க்கை மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சினிமேட்டிக் க்ளோசிங் ஓப்பனிங். ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறையை செதுக்கிக் கொண்டிருந்தார். ஒருவர் கேட்டார், எத்தனை நாள் ஆகும்? அவர் சொன்னார், கல்லை மாற்ற அதிக நாள் ஆகாது, ஆனால் அதற்குள் மறைந்திருக்கும் அழகை வெளிக்கொண்டு வர பொறுமை வேண்டும். நண்பர்களே, இந்த 4 பகுதிகளாக நாம் புதிய தகவல்களை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, புதிய மனிதராக மாறும் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் பின்னோக்கி பாருங்க. இந்த வெபினார் ஆரம்பிச்ச போது நீங்க எப்படி இருந்தீங்க? இப்போது உங்க மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? உங்கள் பார்வையில் ஒரு புதிய வெளிச்சம் வந்திருக்கிறதா? நாம் கற்ற 20 வாழ்க்கை பாடங்கள் எண்ணங்களை நம்புவதற்கு முன் கவனிக்க வேண்டும். உணர்ச்சிகளை ஒடுக்காமல் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு என்பது மன விடுதலை. ஒப்பீடு மகிழ்ச்சியை திருடும். தன்னம்பிக்கை சிறிய வெற்றிகளில் உருவாகிறது. பழக்கங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. வாழ்க்கைக்கு நோக்கம் தேவை.
உறவுகளுக்கு கவனம் தேவை. மன அழுத்தத்தை ஆற்றலாக மாற்றலாம். காலை மற்றும் இரவு மனப்பயிற்சிகள் வாழ்க்கையை மாற்றும். விட கற்றுக்கொண்ட மனம் இலகுவாக வாழும். ஒரு உணர்ச்சிமிக்க கதை. ஒரு வயதான தோட்டக்காரர் ஒரு சிறுவனுக்கு 2 விதைகள் கொடுத்தார். ஒன்றை தினமும் தண்ணீர் ஊற்றினான். மற்றொன்றை மறந்துவிட்டான். 1 மாதம் கழித்து ஒரு செடி பசுமையாக வளர்ந்தது. மற்றொன்று உலர்ந்தது. தாத்தா கேட்டார், 2 விதைகளும் ஒன்றுதானே? சிறுவன் சொன்னான், ஆமாம். அப்படின்னா ஏன் ஒன்று மட்டும் வளர்ந்தது? சிறுவன் சிரித்தான். நான் அதற்கு தினமும் கவனம் கொடுத்தேன். நண்பர்களே, உங்கள் மனமும் ஒரு விதை. நீங்கள் எதற்கு கவனம் கொடுக்கிறீர்களோ அதுதான் வளரும். 40 நாள் மாற்றத் திட்டம். நாள் 1 தத்து. மன விழிப்புணர்வு எண்ணங்களை எழுதுங்கள். மூச்சை பயிற்சி செய்யுங்கள். தேவையற்ற கவலைகளை கவனியுங்கள். நாள் 11 உணர்ச்சி சமநிலை. கோபத்திற்கு முன் 10 வினாடி அமைதி. தினசரி ரிஃப்ளெக்ஷன். மன்னிப்பு பயிற்சி. நாள் 21:30. உறவுகள் தினமும் ஒருவரை மனதார பாராட்டுங்கள். குடும்பத்துடன் போன் இல்லாமல் 20 நிமிடம் கவனமாக கேட்பதை பயிற்சி செய்யுங்கள். நாள் 31:40. புதிய வாழ்க்கை. ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல முடிவு. 40 நாட்கள் கழித்து நீங்கள் புதிய வாழ்க்கையை வெளியில் அல்ல, உள்ளே உணர ஆரம்பிப்பீர்கள். ஆடியன்ஸ் எக்ஸசைஸ். இப்போது ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலே எழுதுங்கள், என் வாழ்க்கை உறுதிமொழி. பிறகு உங்கள் கையால் இந்த வாக்கியங்களை எழுதுங்கள். நான் என் மனத்தை கவனிப்பேன். நான் என் உடலை மதிப்பேன். நான் என் குடும்பத்தை நேசிப்பேன். நான் தேவையற்ற கவலைகளை விடுவிப்பேன். நான் தினமும் கற்றுக்கொள்வேன். நான் அமைதியை தேர்வு செய்வேன். நான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்ப்பேன். இது ஒரு காகிதம் அல்ல, இது உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் இடையிலான வாக்குறுதி. ஒரு சின்ன சிரிப்பு. ஒருவர் கேட்டாரு, என் வாழ்க்கை எப்போ மாறும்? ஒரு ஞானி சிரித்தார், நீ தினமும் செய்யும் விஷயங்கள் மாறும் நாளிலிருந்து. சிறிய சிரிப்பு. குடும்பத்திற்கான 5 நிமிட சடங்கு. ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். இன்று என்ன கற்றுக்கொண்டேன்? இன்று என்னை சிரிக்க வைத்தது என்ன? நாளைக்கு நான் இன்னும் நல்ல மனிதராக என்ன செய்வேன்? இந்த 5 நிமிஷம் ஒரு தலைமுறையை மாற்றக்கூடும். வேலை செய்பவர்களுக்கு உங்கள் கேலண்டரில் மீட்டிங்குக்கு நேரம் இருக்கிறது. ஒர்க்குக்கு நேரம் இருக்கிறது. அதே கேலண்டரில் உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குங்கள். ஓய்வு சோம்பேறித்தனம் அல்ல, அது நீண்ட பயணத்திற்கான எரிபொருள். மாணவர்களுக்கு மதிப்பெண்களை மட்டும் சேகரிக்காதீர்கள், பண்புகளையும் சேகரியுங்கள். அறிவை மட்டும் வளர்க்காதீர்கள், அமைதியையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். என்றால் அறிவு வெற்றியை தரும், அமைதி அந்த வெற்றியை அனுபவிக்க கற்றுக் கொடுக்கும். ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ். ஆன்மீக கண்ணோட்டம். இது ஒரு ஆன்மீக பார்வை. ஒரு ஆறு பின்னோக்கி ஓடுவதில்லை, அது முன்னே செல்கிறது. பாதையில் கற்கள் வரும், வளைவுகள் வரும், ஆனால் அது நின்றுவிடாது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்கட்டும். கடந்த காலத்தை மதியுங்கள், ஆனால் அதற்குள்ள வாழாதீர்கள். இறுதி கைடட் ரிஃப்ளெக்ஷன். கண்களை மெதுவாக மூடுங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுங்கள், விடுங்கள். இப்போது உங்கள் மனதில் இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் போதுமானவன். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அன்பை தேர்வு செய்கிறேன். நான் அமைதியை தேர்வு செய்கிறேன். என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது. இன்று நான் புதிய மனிதராக வாழத் தொடங்குகிறேன். டெட் ஸ்டைல் கிராண்ட் க்ளோசிங். நண்பர்களே, ஒரு நாள் நீங்கள் இந்த வெபினாரை மறந்துவிடலாம், இந்த கதைகளையும் மறந்துவிடலாம். ஆனால் உங்களுடைய மனம் ஒரு புதிய திசையை இன்னைக்கு பெற்றிருந்தால் இந்த வெபினார் வெற்றி பெற்றுவிட்டது. நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கை மாறுவதற்கு ஒரே ஒரு விஷயம் போதும். விழிப்புணர்வு. விழிப்புணர்வு வந்த இடத்துல பழைய பழக்கங்கள் மெதுவாக கரையும். பயம் தைரியமாக மாறும். கவலை புரிதலாக மாறும். கோபம் கருணையாக மாறும். அமைதி உங்கள் இயல்பாக மாறும். இன்றிலிருந்து வாழ்க்கை உங்களை இழுத்துச் செல்லாது. நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தப் போகிறீர்கள். பார்ட் 4 கம்ப்ளீட். இப்போது வெபினாரின்
இஷி பகுதிகள் நிறைவடைந்துள்ளன. அடுத்ததாக கண்டினியூ என்று கூறினால் பார்ட் 5 தொடங்கும். அந்த பகுதியில் நிலையான மன அமைதி, தன்னறிவு, வாழ்க்கையின் ஆழமான அர்த்தம், விழிப்புணர்வுடன் வாழும் கலை மற்றும் நீண்டகால மாற்றத்திற்கான முழுமையான வாழ்க்கை வடிவமைப்பு ஆகியவை உலகத் தரத்தில் விரிவாக இடம்பெறும்.